ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக இட்லி கடை படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருச்சு. அந்த ட்ரெய்லருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போறோம். ரெட் செயின்ஸ் கிரைண்டரா? இப்போ இட்லிக்கு மாவு அரைக்கிறது எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா. மணிக்கணக்காக உட்காந்து அரைக்க தேவையில்லைல்ல. ஓ, ஆட்டு குட்டிக்கு ஒரு ஆட்டு மிஷினால என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் கை பக்குவம் வரணும்ல. ஓ, கிரைண்டர் வாங்கணும்னு சொன்னதுக்கா? பொதுவாக லைஃப்ல நம்ம பண்ற வேலையை ரசிச்சு கிரைண்டர்ல செய்யறத விட கையில அரைக்கிறதுல ஒரு தனி டேஸ்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். தனுஷ் சார் வந்து இதுல ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாருன்னு நினைக்கிறேன். அதாவது 15% கேட்டரிங் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி ஃபுட் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி. அருண்விஜய் சார் நல்லா இருக்காரு, வேற லெவல். நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு. அவன் எங்க போறான்? இங்கதான் திரும்பி வர போறான், இங்கதான் திரும்பி வர போறான், இங்கதான் திரும்பி வர போறான். ஓ, மறுபடியும் வந்துருவார் போல இருக்கு. ஓ தள்ளிக்கங்க. ஓ, வேலையை விட்டுட்டு மறுபடியும் வந்துருவார் போல இருக்கு. கயல் யாரு உம்பிட்டு வேலை செய்து ஒக்காளி கொமட்ல குத்துனானா? You are the best. ரெண்டு ஹீரோயினா? நான் உனக்காக ஒரு ரெண்டு பெரிய ஹீரோயின் பேரை போல கட்டி வச்சிருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தா இப்படி. அருண்விஜய் சார் தான் வில்லன் போல இருக்கு. வேற லெவல்ல பண்ணுவாரு வில்லன் தான். பெரிய மிஷிலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் ஒரு டப்பா குடிசைக்கு. அது வெறும் கடையில் தம்பி, இந்த ஊரோட அடையாளம். அந்த இட்லி கடை எங்க ஊருக்கே பெரிய சென்டிமெண்ட் சார். அவனை முழுசா அழிக்காம நான் இங்க வர மாட்டேன். ஓ, இதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை போல இருக்கு. எட்டனா பேராத அவங்க அப்பனோட இட்லி கிடைக்காது. அவன் சாகிறதுக்கு ரெடியா இருக்கா. ஏய், ஆத்தி, இட்லி சுடுறதுன்னா அவ்வளோ இஷ்டமா? இன்னொரு ஹீரோயினா? ஓ, ராஜ்கிரண் சாரோட ஃபிளாஷ்பேக் இருக்கு போல மாதிரியே இருக்கு. எனக்குள்ள ஒரு நினைப்பு. ஏய், ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கதை வந்து சிம்பிளான கதை, ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ட்ரெய்லர்லேயே வந்து ஈஸியாக புரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு. மற்றபடி எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா தான் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அருண் விஜய் சார் நடிச்சிருக்காரு வில்லனா அருண் விஜய் சார் வந்து நல்லா நடிச்சிருப்பாரு. அடுத்து வந்து தனுஷ் சார் வேற லெவலில் தான் நடிப்பாரு. நித்யா மேனன் மேம் வேற லெவல் தான். ராஜ்கிரண் சார் வேற லெவலில் நடிப்பாரு. ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, வேற லெவல் ஆக்டர்ஸாக இருக்காங்க, வேற லெவலில் இருக்கும். சரி, ஓகே. எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்கிரண் சார் வந்து ஒரு இட்லி கடை வச்சிருக்காரு. ஒரு சின்ன வயசுல இருந்தே அவருக்கு வந்து அந்த இட்லி அது விற்கிறது அந்த இது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஸோ அதனால வந்து இட்லி கடை வச்சிருக்காரு. அந்த ஊர்லயே வந்து எல்லாருமே வந்து அந்த இட்லி கடையை தான் பெருசா பேசுறாங்க. அதாவது அது ஒரு சென்டிமெண்ட், அது அது வந்து ஒரு பெரிய இது தம்பி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மேபி அது வந்து அப்படியே ரெகுலரா நடத்திக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. அந்த ஊர்லயுமே அவங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு போல இருக்கு. ஏன்னா வந்து அந்த ஊர்லயே ஒரு நல்ல இட்லி அந்த மாதிரி கிடைக்குன்னா அங்க அந்த கடையில தான் கிடைக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி நல்லா நல்லா போய்க்கிருந்த ஒரு கடை. அந்த கடையில வந்து நல்லா போய்க்கிருந்த ஒரு கடை. அப்படி இருக்கும்போது தனுஷாரும் வந்து அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி சம்பந்தமாவே படிக்கிறாருன்னு நினைக்கிறேன். படிச்சுட்டு அவர் போய் வெளியூர்லயே எங்கேயோ வெளிநாட்டிலேயே வேலை செய்யறாரு. வேலை செஞ்சுட்டு அங்க ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கறது. அதுதான் வந்து சத்யராஜ் சாரோட ஃபுட் இண்டஸ்ட்ரியா இருக்கணும். அதாவது சத்யராஜ் சாரோட ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாரு. சத்யராஜ் சாரோட பையன் தான் அருண் விஜய் சாரா இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரிதான் இருக்கும். அவர் வந்து போன கொஞ்ச நாள்லயே வந்து அவங்களுக்கு பிசினஸ் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. அதாவது அவங்களே சொல்றாங்க ஏதோ 15% ஏதோ வந்து ப்ராஃபிட் வருதுன்ற மாதிரி சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வர மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கிறப்ப அருண் விஜய் சாருக்குமே பிடிச்சிருக்கு. அதாவது இவரை வச்சு பிசினஸ் நம்ம டெவலப் பண்ணிடலாம் அந்த மாதிரி வந்து அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக திரும்ப ஊருக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அதாவது ஊருக்கு போய் மறுபடியும் வந்து அப்பாவுடைய இட்லி கடையவே பாத்துக்கலான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வராரா, இல்லாட்டி அங்க போய் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அந்த மைண்ட் செட்டுக்கு வராரான்னு தெரியல. ஆனா மறுபடியும் அங்க போறாரு. அதுக்கு ரீசன் என்னன்னு சரியா தெரியல. அது வந்து மேபி இருக்கலாம். ஏன்னா வந்து ராஜ்கிரண் சாரை வந்து பாதி இதுக்கு தான் காட்டுறாங்க, அடுத்த பாதிக்கு வந்து தனுஷ் சாரோட கம்பேர் பண்ணி காட்டுற மாதிரி காட்டுறாங்க.
அதாவது ராஜ்கிரண் சார் வந்து அவரோட சின்ன வயசுல அவரு அந்த கடையை நடத்தும் போது எப்படி எப்படிலாம் இருந்தாரோ அதே லுக்ல தான் இவரும் இருக்கிறாரு, தனுஷ் சார் இருக்கிறாரு. அந்த மாதிரி அதாவது அவர் வேஷ்டி சட்டை, அதுக்கப்புறம் அவரோட லுக்கு தான் அவர் பண்ற மாதிரியே தான் இருக்காரு. அவர் பண்ற மாதிரியே தான் இவரும் பண்றாரு. அவர் எப்படி ஹோட்டல்ல கவனிச்சுக்கிட்டாரோ அதே மாதிரியே வந்து இவர் ஹோட்டல்ல கவனிச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி காட்டுறாங்க. மேபி வந்து ராஜ்கிரண் சார் வந்து பாதி படம் வரைக்கும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னன்னு தெரியல, பாதி படத்துக்கு அப்புறம் வந்து இறந்து போற மாதிரி காட்டுறாங்களா, இல்லாட்டி கிளைமேக்ஸ் வரைக்கும் வராரா, இல்லாட்டி அது என்ன கான்செப்ட்னு தெரியல. கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்தாலும் வந்ததுதான், இல்லாட்டி பாதி படத்துலயே இறந்து போற மாதிரி காட்டினாங்க. ஏன்னா வந்து தனுஷ் சார் வந்து அந்த அவரோட இட்லி கடையை வந்து தனுஷ் சார் எடுத்து நடத்துற மாதிரி காட்டுறாங்க. அதாவது அந்த இட்லி கடை வந்து அவருக்கு அப்புறம் மூடுன நிலைமையில இருக்கு. அதுக்கப்புறம் வந்து தனுஷ் சார் வந்து எடுத்து நடத்துற மாதிரி காட்டுறாங்க. இல்லாட்டி அந்த இட்லி கடைக்கு வந்து ஏதாவது பிரச்சனை, வேற யாராவது பிரச்சனை கொடுத்து அந்த மூட வச்சிருக்கலாம். இல்லாட்டி ராஜ்கிரண் சாருக்கு வந்து உடம்பு சரி இல்லாம போன மாதிரி, அதுக்கப்புறம் வந்து தனுஷ் சார் தான் பாத்துக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இல்லாட்டி வேற ஏதாவது ரீசன் கூட இருக்கலாம். அது வந்து நமக்கு படம் பார்த்தாதான் தெரியும். ஏன்னா வந்து எல்லாமே ட்ரெய்லர்லாம் ஃபுல்லாலாம் தெரியாதுல்ல. சின்ன சின்ன ஹிண்ட் மாதிரி இருந்துச்சு. ஆனா வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப தனுஷ் சார் வந்து மறுபடியும் வராரு. வரப்போ வந்து ஊர் மக்களுமே நல்லா சொல்றாங்க. நிறைய வந்து அந்த கடை பூட்டி கிடக்கு. அப்போ வந்து ஊர் மக்களுமே சொல்றாங்க அந்த 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 ஹோட்டல் வந்து ஒரு சென்டிமெண்ட் மாதிரி தம்பி, அந்த இட்லி கடை வந்து இந்த ஊருக்கே வந்து அந்த இட்லி கடை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பார்த்துட்டு மறுபடியும் இவர் வந்து இட்லி கடையை வந்து ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி அவங்க அப்பா மாதிரியே முதல்ல இருந்து ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிக்கிறாரு போல இருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருக்க அருண் விஜய் சாருக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து இவரை வச்சு அவர் லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு அவர் பிளான் போட்டுட்டு உட்காந்துருப்பாரு. அதை வந்து ஏன்னா வந்து இவர் போனதுக்கு அப்புறம் அவருக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவரோட திறமையினால அவங்க நிறைய ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி காட்டுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் இங்கிட்டு வந்துட்டாருன்னா அவருக்கு அந்த ப்ராஃபிட் வந்து போகுது இல்லை, அந்த ப்ராஃபிட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல வந்து அருண் விஜய் சார் வந்து சும்மா வந்து பிசினஸ் எதையுமே கவனிச்சுக்காம ஊர் சுத்திக்கிட்டு ஜாலியா இருக்கிற மாதிரி ஒரு ரோல்ல வந்து காட்டுறாங்க. அப்படி இருக்கிறவர் வந்து பிசினஸ்க்கு வரும்போது தனுஷ் சார் வந்து அவர் ப்ராஃபிட் காட்டுறது வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு. இவர் வந்து அதை விட்டுட்டு வந்து அவர் இட்லி கடை ஊருக்கு போய் இட்லி கடையை வந்து ஓபன் பண்றதுனால இவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா, என் பிசினஸ் வந்து ப்ராஃபிட் வந்து உன்னால குறையுது இல்லை, ஏன்னா உன்னை வச்சுதான் நான் ப்ராஃபிட் பாத்துக்கிறேன். இப்போ வந்து நீ போறனால என் பிசினஸோட ப்ராஃபிட் போகுது. அப்படி இருக்கிறப்ப உனக்கு மட்டும் என்ன, நீ அந்த இட்லி கடையை நடத்த விட மாட்டேன், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்றாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவர் இங்கிட்டு வந்தோடனே ஊருக்கு வந்தோடனே அவருக்கு பிசினஸ் வந்து கொஞ்சம் டல்லாயிருது. உடனே வந்து ஏன் பிசினஸ் டல்லாயிருச்சு, நீ மட்டும் என்ன இட்லி கடை வச்சு நீ என்ன பெரிய ஆள் ஆவையா அப்படின்ற மாதிரி நீ வந்துரு, இல்லாட்டி நான் உன்னை வந்து இட்லி கடையை நடத்த விட மாட்டேன் அப்படின்னு அவர் நிறைய பிரச்சனை கொடுக்குறாரு. அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு கடைசியில தனுஷ் சார் வந்து எப்படி வந்து அந்த இட்லி கடையை நடத்துறாரு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரியா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ராஜ்கிரண் சாரோட பிளாஷ்பேக் சீன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ட்ரெயிலரோட முடிவுல வந்து இன்னொரு ஹீரோயின் இருந்துகிட்டு உங்களுக்கு இட்லி சுடுறதுல வந்து அவ்வளவு ஆர்வமா, அவ்வளோ இதா விருப்பமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ராஜ்கிரண் சாரோட பிளாஷ்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க கூட பிரெக்னெண்டா இருக்க மாதிரி காட்டுவாங்க. பிரெக்னெண்டா இருக்காங்க. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது லுக்லாம் பார்க்கும்போது ஒரு பழைய காலமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ராஜ்கிரண் சாரோட பிளாஷ்பேக்கா இருக்கணும். அவரோட சின்ன வயசுல அந்த இட்லி சுடுறது, அதுல வந்து இட்லி விற்கிறது, அதுல வந்து எவ்வளவு அந்த ஹோட்டல் நடத்துறது, அது வந்து எவ்வளவு ஆர்வமா இருந்திருக்காருன்றது அது ஒரு பிளாஷ்பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தனுஷ் சாரே வந்து ராஜ்கிரண் சாரோட சின்ன வயசு ரோல் நடிப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும். ஏன்னா வந்து பவர் பாண்டி அந்த படத்துல எல்லாம் வந்து தனுஷ் சார் தான் நடிச்சிருப்பாரு. ராஜ்கிரண் சாரோட பிளாஷ்பேக் சீன் எல்லாம் தனுஷ் சார் தான் நடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி இதுலயும் ராஜ்கிரண் சாரோட பிளாஷ்பேக் சீன் எல்லாம் தனுஷ் சார் தான் நடிப்பாருன்னு நினைக்கிறேன். கடைசியில வந்து தனுஷ் சார் வந்து ராஜ்கிரண் சார் மாதிரியே மாறிடுறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த வேஷ்டி, அந்த துணூறு, இதெல்லாம் வந்து ராஜ்கிரண் சார் எப்படி இருந்தாரோ அதே மாதிரியே அவரும் வந்து வேஷ்டி சட்டை இந்த மாதிரி மாறிடுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து படிச்சு முடிச்சுட்டு வெளியூருக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பையன் தன்னோட அப்பாவுக்காக மறுபடியும் வந்து அவரோட பிசினஸே வந்து எடுத்து, அது சின்ன கடையா இருந்தாலும் சரி அதையும் எடுத்து அதை நடத்தி ஜெயிக்கிற மாதிரி ஒரு கதை நினைக்கிறேன். அதுக்கு வந்து அருண் விஜய் சார் இடைஞ்சல் கொடுக்குறாரு. அதையும் தாண்டி அவர் எப்படி ஜெயிக்கிறாரு, அதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரியா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இது வந்து எந்த ஒரு இது தேவையில்லாம வந்து மாஸ் எலமெண்ட் கொடுக்குறேன், தேவையில்லாம கதைக்குள்ள தேவையில்லாத கொண்டு வரேன்னு இல்லாம எளிமையா கொண்டு வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அக்டோபர் 1 தான் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே போய் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.